நான் வெங்காய வியாபாரமும் பண்ணுவேன், தேங்காய் விற்று அதுவும் விற்பேன். என்ன வருதாலும் கமிஷன் பண்ணிக்கார விற்பேன். சரிங்கண்ணா. எந்த ஒரு மண்ணை கொண்டு வந்து போட்டாலும் இங்கே பொண்ணாக்கி கையில் கொடுத்துருவோம். கேரளா போயிட்டு இருந்தது, இப்போ கேரளா டைரெக்டாக போகுது. அதனால் வந்து இங்கே இந்த லோக்கல் வியாபாரம் மட்டும்தான். கோயம்புத்தூர் கேரளாக்கார ஜாஸ்தி இல்லை, கம்மி தான். கோயம்புத்தூர் மட்டும்தான். இப்போ சொல்லுங்க. நிம்மதி இல்லை. வாழ்க்கையில் நான் சேத்துலையும் மலைகளையும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். எந்த பிரச்சனையும் இல்லை. பாருங்கள், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் உள்ள ஒரு மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். எம்ஜிஆர் மார்க்கெட்டு. இந்த மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மார்க்கெட், இது ஹோல்சேல் மார்க்கெட் கோயம்புத்தூர். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய வந்திருக்கு. இண்டிவிஜுவலாக நம்ம ரேட்லாம் கொஞ்சம் நம்ம செக் பண்ணலாம். சரிங்களா அண்ணே? வணக்கம். வணக்கம். வணக்கம்ண்ணே. இது என்ன மார்க்கெட்டுங்க? அண்ணா சிடிசி எம்ஜிஆர் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க, மேட்டுப்பாளையம் ரோடு. சரிங்கண்ணா. ம், ஓகேண்ணா. என்ன வியாபாரம் பண்ணுறீங்க? நான் வெங்காய வியாபாரமும் பண்ணுவேன், தேங்காய் விற்று அதுவும் விற்பேன். என்ன வருதாலும் கமிஷன் பண்ணிக்கார விற்பேன். சரிங்கண்ணா. எந்த ஒரு மண்ணை கொண்டு வந்து போட்டாலும் இங்கே பொண்ணாக்கி கையில் கொடுத்துருவோம். சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. எத்தனை வருஷமாக தொழில் பண்ணுறீங்க? ஆனால் நான் வயசுக்கு வரும்போது 15 வயசுங்க. இப்போ 55 வயசு. 40 வருஷமாக இந்த தொழிலில் இருக்கிறேன். சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. இப்போ என்ன வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு ரேட்டு போயிட்டுருக்கு இப்போ? ஆனால் வெங்காயம் வந்து ஒரு ஊர் வெங்காயம் இருந்தால் டிமாண்டாக இருக்குங்க. இப்போ பல ஊர் வெங்காயம் வர்றதுனால ஆந்திரா வருது, கர்நாடகா வருது, மகாராஷ்டிராவில் ஆவலவர் மகாராஷ்டிரா வருது. அப்போ எல்லா ஊர் வெங்காயம் ஒரே இடத்துல குமியும் போது அதோட வேல்யூஷன் கம்மியாகும். இப்போ ஒரே ஊர் வெங்காயம் வருதுன்னா ஒரு ஊரில் ஒரு பொண்ணு இருந்ததுன்னா அந்த பொண்ணுக்கு 100 மாப்பிள்ளை இருப்பான். 100 பொண்ணுங்க இருக்கும்போது மாப்பிள்ளை ஒன்று இருந்தால் என்ன பண்ண முடியும்? அதுதான் கணக்கு. அப்போ வெங்காயம் மார்க்கெட்டு டவுனு. ஓகேண்ணா. இப்போ ரேட் எப்படியே போயிட்டுருக்கு? ஆனால் இப்போ நல்ல வெங்காயம் 15 ரூபா, நல்ல சூப்பர் வெங்காயம் வேணால் 20 ரூபா 21 ரூபா. வாங்க வரவங்க பொறுத்தளவுக்கு நல்லதும் வருது, கெட்டதும் வருது. ரெண்டுக்கும் கிராக்கி இருக்குது. ஓகேண்ணா. நீங்கள் எங்கெல்லாம் வந்து இப்போ ஏற்றுமதி பண்ணுறீங்க? ஆனால் ஏற்றுமதி இங்கேருந்து நம்ம பூரா கடன் வந்து கேரளாவுக்கு எடுக்கிறாங்கண்ணா. கேரளாக்கார வீடு வாசல் பங்களாவோட நல்லா இருக்கிற காரணம் வந்து தமிழ்நாடுக்காரன் தான். ஏன்னா இங்கே கடன் கொடுக்குறோம், அவன் வீடு கட்டுறான். இங்கே நாங்கள் எல்லாம் வாங்கினவங்கள வீடு விற்று கேரளாவுக்கு பணம் போட்டிருக்கிறோம். சரிங்கண்ணா. இப்போ போன வருஷம் எப்படி இருந்தது ரேட்டு? போன வருஷம் நல்ல ரேட் இருந்ததுங்க. மழை இல்லை, வியாபாரிகள் எல்லாருமே 10 ரூபா சம்பாரித்தாங்க. அதை சம்பாரித்த காசு கொண்டு வீட்டில் வச்சுருந்தோமா, அதை ஆண்டவனுக்கு பொறுக்காமல் இந்த ட்ரிப்பு டவுன் ஆகிடுச்சு மார்க்கெட்டு. சம்பாரித்த காசுக்கு போக வட்டி வாசிக்கெல்லாம் வாங்கி இப்போ பாட்டிகள் கொடுத்துட்ருக்குறோம். இந்த வருஷம் ஃபுல்லாகவே இப்படி தான்? இந்த வருஷம் பூரா அடிக்கிறாங்க. எல்லாம் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறோம். சும்மா டேமேஜ் போட்டு அப்படியே வியாபாரம் பண்ணிகிட்ருக்குறோம். வெளியே தெரியாது, வெளியே பார்த்தா எல்லாருமே பந்தாவாக சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்கிறோம். உள்ளுக்குள்ளே எல்லாமே புழுங்கிட்டு இருக்கிறாங்க வியாபாரிக்கு. அது மழை வந்துருச்சுன்னு வைங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நாரிடும் மார்க்கெட்டு. மழை தான் காரணம்? மழைன்ட்டு இல்லைங்க, பொதுவாக வியாபாரமே இங்கே வந்து வியாபாரி கம்மி ஆகிட்டாங்க. ஆல் ஓவர் கேரளா வந்து டைரக்ட் வியாபாரி ஆகிட்டான். முதல்ல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்மகிட்ட வந்து வாங்கிட்டு போய் வித்துட்டு வாங்கிட்டு போனாங்க. அவன் பழகிட்டான். இப்போ நீங்கள் எங்கிட்ட தொழிலில் 10 வருஷம் ரைட்டராக இருந்தீங்கன்னா 11 வருஷம் நீங்கள் கடை வச்சுட்டா அப்புறம் எப்படி ஆகும்? வியாபாரம் நடக்காது. அது மாதிரி தான். ஓகே ஓகே ஓகேண்ணா. 2026 வந்து நமக்கு நல்ல வருஷமாகவும். 2026 ஒருத்தர் வந்து பதில் ரொம்ப பேசிட்டு இருக்கிறாரு. நான் ஆட்சிக்கு வந்து அதை ஆணியை பிடிங்கிருவேன்னு. இருக்கிற ஆட்சியில் கரெக்டாக இருந்தாலே நல்லா இருக்குங்க. சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம்ண்ணா. இது இப்போ நீங்கள் யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து அனுப்பி விடுவீங்களா? ஆனால் ஃபோனே வராட்டியும் பரவாயில்ல, வெங்காயம்னு கேட்டால் அனுப்பி விட்ருவான். வாங்குற காலம் இல்லை. ஓகேண்ணா. உங்கள் பேர் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க. ஆனால் என் பேர் எம் சபீர், நல்ல பேர். கெட்டவர் இன்னொரு பெயர் இருக்குது, சரீப் பாய். என்னோடய ஃபோன் நம்பர் 9944089147 வந்து சபீர் பாய். இது சரீப் பாய் நம்பர் வந்து 9043915565. ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. இது கர்நாடகா காய், கதக்குலேருந்து வருது. சரிங்க. உங்களுக்கு வந்து இது விலை கம்மியாக தான் போகுது. இது இப்போ மழை நாளாக உங்களுக்கு 15 ரூபா 16 ரூபா நல்ல காய். வெங்காயம்? வெங்காயம் காய், புது காய் இது. சரி சரி சரிங்க. எவ்வளோ சொன்னீங்க? 15 16. 15 16. ஓகே ஓகேங்க. எத்தனை வருஷமாக தொழில் பண்ணுறீங்க? 40 வருஷமாக பண்ணுறேன். 40 வருஷம். சரிங்க. இங்கேருந்து எங்கெங்கெல்லாம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க? கேரளா போயிட்டு இருந்தது, இப்போ கேரளா டைரெக்டாக போகுது. அதனால் வந்து இங்கே இந்த லோக்கல் வியாபாரம் மட்டும்தான். கோயம்புத்தூர்? கேரளாக்கார ஜாஸ்தி இல்லை, கம்மி தான். கோயம்புத்தூர் மட்டும்தான். சரி சரி சரிங்க. எங்கேருந்து வருது சொன்னீங்க? கதக், கர்நாடகா. கர்நாடகா? ஆமாம், கர்நாடகா. சரி சரி. கதக்கு பின்ன வந்துங்க உங்களுக்கு தறிக்கடை, சிமோகா, இந்த மாதிரி இந்த ஊர்லேருந்து வருது. சரி சரி சரிங்க. இப்போ எப்படி ரேட்டில் இப்போதைக்கு எப்படி போயிட்டுருக்கு? இப்போதைக்கு ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு. டல்லு? ஆமாம். அந்த பொடிக்காய் வருது. பொடிக்காய் வந்து 6 ரூபா 7 ரூபா.
இது வந்து அரை டைப் முக்கால் டைப்பு 14, 15, 16 டாப் 16 ரூபா அவ்வளோதான். சரி சரி சரிங்க. என்ன அப்புறம் இப்போ மழைனால கொஞ்சம் மழை டல்லாக நாளாக கம்மிங்க. ஆமாங்க, ஸ்பீடு இல்லை, வியாபாரம் கம்மி. சரி சரி சரிங்க. இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடிலாம் எப்படி இருந்தது? ஒரு மாதம் இதில் வெங்காயம் விலையே இல்லை இந்த வருஷம். இந்த வருஷம் விலையே கிடையாது, இதே ஸ்டாண்டர்டாக விற்கிது. ஆமாம். சரி சரி சரிங்க. போன வருஷம் எப்படி இருந்ததுங்க? போன வருஷம் நல்லா டிமாண்டுங்க. போன வருஷம்ல இந்த டைம் எல்லாம் வந்து 35 ரூபா 40 ரூபா. ஆமாம். ஓகே ஓகே ஓகே. அது ஒரு கணக்கு இருக்குங்க, ஒரு வருஷம் ஜாஸ்தி ஒரு வருஷம் கம்மி. சரி சரி. இப்போ யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா நீங்கள் இது பண்ணுவீங்களா? பண்ணிடலாம், அனுப்பி விடுவீங்களா? அனுப்பிச்சிடலாங்க. அனுப்பிச்சதெல்லாம் கேரண்டி. ஜிபேயில் பணம் வரணும், இல்லாட்டி கேஷில் பணம் வந்த பிறகு தான் அனுப்புவோம். ஏன்னா நிறைய வந்து ஏமாற்றமாக இருக்குது. சரி பணம் சரக்கை சொல்லி போட்டு வாங்கிட்டு பணம் கொடுக்க மாட்டாங்க. ஓகே ஓகேங்க. சரிங்க, உங்கள் பேர் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க. பேர் அப்துல் ரஹ்மான். கடை பாருங்கள், கடை மேலே இருப்பாங்க, கடை சரி சரி அங்கேயே இருப்பாங்க. சரி சரிங்க. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 9443357864. ஓகேண்ணே, ரொம்ப நன்றி. ஆனால் மார்க்கெட்டில் வந்து 30 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இந்த மூட்டைக்கு எங்களுக்கு நிம்மதி இல்லை. இது எப்படிங்க? இப்போ சொல்லுங்கள். மூட்டைக்கு நிம்மதி இல்லை. வாழ்க்கையில் நாங்கள் சேத்துலையும் மலைகளையும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஏன் எந்த பிரச்சனையும் இல்லை. கஞ்சிக்கு கிடைக்கிது, அதை வச்சு காலத்தை கழிச்சிட்டு இருக்கிறோம். அது தண்ணி வசதிகள் இல்லை. சிறுபான்மை வந்து தண்ணியே பெறுது. அப்புறம் எப்படியும் தண்ணிக்கு வசதிகள் அவர் சொல்கிறத நீங்கள் கேட்கக்கூடாது. என்னங்க, அதாவது சில பொருள் விலை ஜாஸ்தியாக இருக்குது, சில பொருள் கம்மியாக இருக்குது. இதுதான் அதாவது ஒரு டிக்ஸ். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருள் கேரட்டு வந்து 30 ரூபாங்கிறாங்க, பீட்ரூட்டு 40 ரூபாங்கிறாங்க, வெங்காயம் வந்து 20 ரூபாய்க்கு போயிட்டுருக்குது பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயம் 40 ரூபாய்க்கு போயிட்டுருக்குது. இப்படி மார்க்கெட்டு வந்து இன்றைக்கி சேர்த்தா நாளைக்கு பாலுங்கிற மாதிரி தான் மார்க்கெட்டு. எப்படி தெரியுங்களா? இன்றைக்கி ஒரு வேலை, நாளைக்கு சின்ன வேலை, அதுக்கப்புறம் பெரிய வேலை. தெரியுங்களா? அப்படி தான் உலகம். சரிங்களா? அதுக்கு மேலே நாங்கள் மலையெல்லாம் சீரழிஞ்சிருக்கிறோம். பார்த்தீங்களா? இந்த மழை வந்துச்சுன்னா இங்கே இத்தனும் தண்ணிங்க. அதுக்கு மேலே இது வரைக்கும் தண்ணி இருக்குது, இது வரைக்கும் இருக்குங்க தண்ணி. என் கால் பார்த்தீங்களா, குஸ்டோவி மாதிரி இருந்ததுங்க. இப்போது இதுக்கு 10,000 ரூபா செலவு பண்ணி சரி பண்ணியிருக்கிறேன். அதுபடி வசதி இல்லைங்க நமக்கு. இருந்தாலும் ஆண்டு ஒருத்தர் இருக்கிறோம், அதுதான் நம்மளோட வாழ்க்கை. மனுஷனை நம்பாதீங்கன்னா ஆண்டவனை நம்பினா நம்மளை கைவிட மாட்டான். ஓகேண்ணே, ரொம்ப நன்றி. சூப்பர்ண்ணே. அண்ணே வணக்கம். வணக்கம். வணக்கண்ணே. இது என்ன மார்க்கெட்டுங்க? இது எம்ஜிஆர் மார்க்கெட்டு. சரிங்கண்ணா. இப்போ நீங்கள் என்னென்ன வியாபாரம் பண்ணுறீங்க, என்னென்ன விலை நிலவரம் எப்படின்னு இருக்குது இன்றைக்கி சொல்லுங்கள். நாங்கள் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கோஸு எல்லா காய்கறி ஐட்டும் வியாபாரம் பண்ணுறோம். கேரட்டு 40 ரூபா 50 ரூபா, பீன்ஸு 70 ரூபா, மரவள்ளி 20 30, மிளகா 40 ரூபா, கொத்தவரங்காய் 50 ரூபா, கோஸு 12 13. வேறு என்னங்க, வெள்ளரிக்காய் 25 ரூபா, அரசாணிக்காய் 10 to 15, முருங்கைக்காய் 50 ரூபா, குடமிளகா 60 to 70, வேறு லெமன் 80 ரூபா. நல்ல குவாலிட்டி தான் சொல்கிறோம் எல்லாமே. கிழங்கு 35 40. வேறு இந்த ஐட்டங்கள்லாம் வியாபாரம் பண்ணுறோம் சொல்லியாச்சு. ஓகே, இது வந்து ஹோல்சேல் மார்க்கெட்டு. ஆமாம், இது ரீட்டைல் ப்ரைஸ் தானே. இதுலேருந்து 5 ரூபா 10 ரூபா சேர்த்து போட்டு வரணும். சரிங்கண்ணா. இப்போ எங்கெங்கெல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க நீங்கள்? எல்லாம் இந்த ஹோட்டல் பார்ட்டி எல்லாம் வர்றவங்க மக்கள்கிட்ட எல்லாத்துக்கும். ஏன்னா சரிண்ணே சரிண்ணே. கடைக்காரங்க எல்லாத்துக்கும் பார்த்து எடுத்துவோங்க. இந்த இவரையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. எடுத்துக்கலாண்ணே. இப்போ உங்கள் பேர் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்கண்ணே. என் பேர் எஸ் வேல்முருகன். நம்பர் 96 77 87 56 59. ஓகேண்ணே, ரொம்ப நன்றி. அண்ணே வணக்கம். வணக்கண்ணா. வணக்கண்ணே. என்ன வியாபாரம் பண்ணுறீங்க? அண்ணா, நம்ம காய்கறி எல்லா வியாபாரம் பண்ணுறோங்கண்ணா. பச்சை காய்கறி வந்து கேரட்டு, பீன்ஸு, மரவள்ளி, அப்புறம் வாழைக்காய் எல்லாம் பண்ணிகிட்ருக்குறேங்க. எல்லாம் வந்துட்டுருக்குது, மைசூர்லேருந்து வந்துட்டுருக்குது. நல்லபடியாக வியாபாரம் அப்படி போயிட்டுருக்கு. இப்போ அளவுக்கு ஒன்றும் ஸ்பீடு இல்லைங்க, ஒரு ஸ்லோவாக தான் போயிட்டுருக்குதுங்க வியாபாரம். இப்போ பாருங்க, இன்றைக்கெல்லாம் பாருங்க, இன்றைக்கி 1 2 வியாபாரம், இன்றைக்கி ஆளுக்கள் கம்மியாக தான் வந்திருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு வியாபாரம் முன்னப்பின்னா இருக்கும், ஆளுக்கள் வர்றதை பொறுத்து தான் வியாபாரமே இருக்குங்க. இப்போ பெரும்பாலும் கோயம்புத்தூர் மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா வியாபாரம் ரொம்பவே டல்லாகி போயிட்டுருக்குது. இப்போ அந்த பக்கம் ஈரோடு, மெட்ராஸு, மதுரை அந்த பக்கம் நல்லா வியாபாரம் நல்லா செழிப்பாக ஆகிட்டுருக்குது.
வர கோயம்புத்தூர் மார்க்கெட்டு ரொம்பவே டல்லாக போயிட்டுருக்கு வியாபாரங்கள். பச்சை காய்கறி சரி எந்த விற்காட்டி அப்படியே தேங்கி போயிடுது. பாட்டிகளுக்கு நம்ம வந்து அன்னன்னைக்கு போட்டு பணம் போட்டால் தான் அவங்க பட்டியல் போட முடியும். போட்டால் அவங்க நமக்கு சரக்கு வைப்பாங்க. இல்லாட்டி அவங்களுக்கும் நஷ்டம், நமக்கும் நஷ்டம். வர வியாபாரிகள் வரத்து கம்மியாகிருக்குண்ணா. மாதிரி வியாபாரம்லாம் கிடையாதுங்க. ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர் மார்க்கெட்டுன்னா நல்லா செழிப்பாக இருந்தது. எல்லாமே வந்து எடுத்தாங்க. அந்த அளவுக்கு நல்லா வியாபாரம் நல்லா இருந்தது. இந்த 2-3 வருஷமாகவே கோயம்புத்தூர் மார்க்கெட்டு கொஞ்சம் இதாக தான் போயிட்டுருக்குதுங்க. ஆமாங்கண்ணா. வேறு இன்றைக்கி வந்த ஒரு 10 மரவள்ளி 13 மரவள்ளி 2 மரவள்ளி தான் போயிருக்குது. ஆனால் ஒவ்வொரு நாளைக்கு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 10 மரவள்ளியும் உடனே காலி ஆயிரும். காய்கறி அதே மரம், வாழைக்காய் அதே மாதிரி தான். பாருங்க, இன்றைக்கி வந்த வாழைக்காயெல்லாம் அப்படியே நிற்கிது பாருங்கள். கோசு பாருங்கள், விலை இருக்குது, விலை இருக்குண்ணா. ஆனால் பாருங்கள் வியாபாரம் இல்லை. இப்போ 2 நம்ம கோசுலாம் முட்டைக்கோசுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மேலே வச்சா அது அடுத்த நாள் வந்து அழுகி போயிடுது. முட்டைக்கோஸ் இரும்பு பொருள் மாதிரி கிடையாதுங்க. அதனால் மார்க்கெட்டு எப்படி கோயம்புத்தூர் மார்க்கெட்டு ரொம்பவும் இதாக போயிட்டுருக்குங்கண்ணா. அதுதான் நான் சொல்கிறேன். கோயம்புத்தூர் ஆட்கள் வரணும், நல்லபடியாக வியாபாரம் நடக்கணும் தான் நம்ம ஆண்டவ முனியத்தில் எழுந்திரிச்சு காலையில் சாமி கும்பிட்டு நம்ம வர்றோம். இப்போ அந்த அளவுக்கு தான் இருக்குது. ரொம்ப இதாக தான் போயிட்டுருக்குங்க. எத்தனை வருஷமாக வியாபாரம் பண்ணுறீங்கண்ணா இங்கே? நான் வந்து மார்க்கெட் வந்து 26-27 வருஷம் ஆச்சுங்க. இப்போ நான் ஓரளவுக்கு சிறப்பாக போகிறது வந்து பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் இந்த மாதிரி போகுதுங்க. அவங்களுக்கெல்லாம் பார்ட்டிகள் நிறையா இருக்குது. அப்படியே போயிட்டுருக்குதுங்க. சரிண்ணே. யாரும் ஃபோன் பண்ணாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு அனுப்பிவிடுவீங்களா? இங்கே வந்தால் கண்டிப்பாக அனுப்பிச்சி விடுங்க. நேரில் வந்தால் எடுத்துக்கலாம். நேரில் வந்தால் ஃபோன் பண்ணி யாரும் இல்லைண்ணா. ஆமாங்க. சரி. முதல்லாம் பார்த்தீங்கன்னா எழுதுறதுக்கு நமக்கு வியாபாரம் கொடுக்கவே முடியாது. அவ்வளோ கூட்டம் வரும். இந்த கொரோனா பீரியடில் பார்த்தீங்கன்னா நைட்டு 2 மணிக்கெலாம் நாங்கள் வந்து வியாபாரம் பண்ணுவோம். அவ்வளோ கூட்டம். அத்தனை கூட்டத்துலேயும் நம்ம சமாளித்து எல்லாமே நல்லா போயிட்டு இந்த கொரோனா டைம்னு கூட நல்லா காய்கறி போச்சு. இப்போ வியாபாரிகள் ரொம்ப வரத்து கம்மியாயிடுச்சு. ரொம்ப பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நீங்களே பாருங்கள் எப்படி பாருங்கள். வெறிச்சோடி கிடக்கு. வெறிச்சோடி தான் இருக்குது. ஆமாம். இப்படி இருந்தால் நம்ம எப்படின்னா வாழ்வாதாரம் வந்து ரொம்பவே பாதிக்கப்படுது. ரொம்ப எப்படி ஜீர்ணிக்க முடியல. இது வந்து எதனால் அப்படி இருக்குன்னு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலண்ணா. ஆனால் விலை இருக்குது. ஈரோடு, திருப்பூர் இந்த பக்கம்லாம் நல்லா வியாபாரம் செழிப்பாக போயிட்டுருக்கு. கோயம்புத்தூர் மார்க்கெட்டு ரொம்பவே இதாக போயிட்டுருக்குது. பொருளுக்கு வருது, விற்பனை கிடையாது. பொருட்கள் இப்படியே தேங்கி கிடக்கு. ஆமாம். சரி, நன்றி. ரொம்ப நன்றிண்ணே. ஏற்றிட்டு இருக்காங்க. வெங்காயம் பெரிய அளவுக்கு வந்திருக்கு. மிகப்பெரிய வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. பாருங்க, மார்க்கெட் வந்து படர்ந்து விரிந்து போயிட்டு இருக்கு. பெரிய மார்க்கெட்டு. இது வந்து காய்கறி ஏரியா, காய்கறி மார்க்கெட். இது வெங்காய மார்க்கெட்டு. இந்த முட்டைக்கோசு இதெல்லாம் கூட இங்கே இருக்குது. உருளைக்கிழங்கு, முட்டைக்கோசு, முட்டைக்கோசு இருக்குது.